வணக்கம் நண்பர்களே, மணிமொழியன் பேசுகிறேன். குரூப் 1 மெயின் தேர்வில் வெற்றி பெற்ற அனைவருக்கும் டாக்டர் ஏபிஜே இலவச பயிற்சி மையத்தின் சார்பாக வாழ்த்துக்கள். உங்களோட நேர்முகத் தேர்வையும் சிறப்பாக எதிர்கொள்ள வாழ்த்துக்கள். குரூப் 1 நேர்முகத் தேர்வு தொடர்பாக என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் மூலமாக உங்களுக்கு சில சஜஷன்ஸ் இந்த வீடியோவில் நான் சொல்கிறேன். இந்த குரூப் 1 மெயின் தேர்வை பொறுத்த வரைக்கும் 3 ஸ்டேஜ் இருக்குது. அது ப்ரிலிம்ஸில் ஓஎம்ஆர் பேஸ்டு எக்ஸாமினேஷன், அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டின், உங்களோட நாலேஜை டெஸ்ட் பண்ணுவாங்க. பர்டிகுலராக இதில் என்ன ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க, உங்களோட சூஸிங் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க. எது சரியான விடை அப்படின்றத 4 ஆப்ஷன்லேருந்து உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு நீங்கள் எந்த அளவுக்கு அந்த கரெக்டான ஆன்சரை சூஸ் பண்ணுறீங்க அப்படின்ற ஸ்கில் தான் டெஸ்ட் பண்ணுவாங்க. அடுத்ததான் மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் டிஸ்கிரிப்டிவ் டைப், நீங்கள் எப்படி எழுதுறீங்க அப்படின்றது. அதாவது உங்களோட நாலேஜை வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு உங்களோட ரைட்டிங் ஸ்கில், உங்களோட ப்ரெசன்டேஷன் ஸ்கில் நல்லா இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களோட மார்க் இருக்கும். இதில் இந்த ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் ரெண்டுத்துலேயுமே உங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த 3 ஹவர்ஸ்க்குள்ளே நீங்கள் அப்ஜெக்டிவ் டைப் கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணணும், டிஸ்கிரிப்டிவ் டைப் கொஸ்டினையும் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ 3வது ஸ்டேஜ் நேர்முகத் தேர்வு. இதில் உங்களுக்கு என்ன ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெர்பல் ஸ்கில், கம்யூனிகேஷன் ஸ்கில்லை டெஸ்ட் பண்ணுவாங்க. இதுக்கும் பேசிக்காக உங்களுக்கு நாலேஜ் வேணும். நீங்கள் பேசிக்காக சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். இதுலேயுமே ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் மாதிரியே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களோட கம்யூனிகேஷன் ஸ்கில், அதாவது உங்களோட கம்யூனிகேஷன் எக்காரணத்தை கொண்டும் முன்னாடி உட்காந்துருக்க மெம்பர்ஸை வெயிட் பண்ண வைக்கக்கூடாது. டைம் மேனேஜ்மெண்ட் இதுலேயும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அவங்க கேள்வி கேட்குறாங்கன்னா எந்த அளவுக்கு நீங்கள் ஷார்ப்பாக அதை புரிஞ்சுக்கிட்டு எவ்வளோ சுருக்கமாக தெளிவாக அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ இதுலேயுமே டைம் மேனேஜ்மெண்ட் ரொம்ப முக்கியம். இந்த நேர்முகத் தேர்வை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரியான விஷயங்களாம் அந்த மெம்பர்ஸ் உங்கள் கிட்டேருந்து எதிர்பார்ப்பாங்க, இல்லை அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முக்கியமாக உங்களோட பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களோட கம்யூனிகேஷன் எப்படி இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. உங்களோட டீம் ஒர்க் எபிலிட்டி, ப்ராப்ளம் சால்விங் எபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், உங்களோட பர்சனாலிட்டி, உங்களோட ஹானஸ்ட்டு, இன்டெக்ரிட்டி, உங்களோட பேலன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன், அப்புறம் உங்களோட லீடர்ஷிப் ஸ்கில்ஸு, அப்புறம் மென்டல் அலர்ட்னஸ் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க. ஒரு விஷயத்தை எந்த அளவுக்கு ஆழமாக புரிஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்றத நிச்சயமாக பார்ப்பாங்க. ஸோ இந்த விஷயங்களை நீங்கள் எந்த அளவுக்கு வெளிப்படுத்துகிறீங்க, உங்களோட கம்யூனிகேஷன் மூலயமாவும் உங்களோட பாடி லாங்குவேஜ் மூலயமாவும் எப்படி வெளிப்படுத்துகிறீங்க அப்படின்றத பொறுத்து தான் உங்களை அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க, அசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த நேர்முகத் தேர்வுக்கு எப்படி நீங்கள் உங்களை தயார்படுத்திக்கலாம் அப்படின்னா, இதில் ஒரு 5 பார்ட்டாக நான் பிரிச்சுக்கிறேன். ஃபஸ்ட்டு பார்ட் செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன். அதில் இன்டர்வியூவில் நேம் சொல்லாமல் தான் உங்களோட செல்ஃப் இன்ட்ரோ பண்ணிக்கணும். ஸோ அதனால் நீங்கள் நேம் சொல்லாமலோ இல்லை நேமோடவே செல்ஃப் இன்ட்ரோ நீங்கள் முதல்ல எழுதி வச்சுக்கோங்க. தமிழோ இல்லை இங்கிலீஷோ ஏதோ ஒரு லாங்குவேஜில் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். பைலிங்குவலாக சொல்லாதீங்க. செல்ஃப் இன்ட்ரொடக்ஷன் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் அப்படி சொல்லக்கூடாது. பர்டிகுலராக நேம் இல்லை நேம் இல்லாமல் நீங்கள் எந்த மாவட்டத்துலேருந்து வரீங்க, என்ன படிச்சிருக்கீங்க, ஸ்கூல் காலேஜ் எல்லாம் எங்கே படிச்சிங்க, ஏதாவது ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லை ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை நீங்கள் ஷேர் பண்ணணும், அதை நீங்கள் சொல்லணும். பர்டிகுலராக நீங்கள் ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஏதாவது டாப்பராக இருந்திருப்பீங்க, அவார்டு மெடல்ஸ் எதாவது வாங்கியிருப்பீங்க, இல்லை ஒர்க் பண்ண இடத்துல அவார்டு மெடல் வாங்கியிருப்பீங்க. இந்த மாதிரி அச்சீவ்மெண்ட் எதாவது இருந்தால் அதை நீங்கள் செல்ஃப் இன்ட்ரோட சொல்லணும். என்னை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் இன்ட்ரோ ரொம்ப சுருக்கமாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். இது மட்டும் இருந்தால் போதும். உங்களோட நேட்டிவ் பிளேஸ், உங்களோட அகாடமிக் டீட்டெயில்ஸ், உங்களோட ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட அவார்ட் மெடல் அச்சீவ்மெண்ட் இது மட்டும் இருந்தால் போதும். என்னை பொறுத்த வரைக்கும் 1 நிமிஷத்துக்குள்ளே சுருக்கமாக தெளிவாக சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள், ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்களோட எஜுகேஷனல் பேக்ரவுண்டு. அதில் நீங்கள் யூஜி படிச்சிருந்தாலோ இல்லை பிஜி படிச்சிருந்தாலோ அதோட பேசிக் டேர்ம்ஸ், அந்த சப்ஜெக்டில் அடிப்படையான விஷயங்கள் உங்களுக்கு தெரியுதா அப்படின்றத பார்ப்பாங்க. அந்த சப்ஜெக்ட் ரிலேட்டடாக இருக்கிறப்ப கரண்ட் இஷ்யூஸ், கரண்ட் அஃபேர்ஸ் நிச்சயமாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதையும் கேள்வி கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அடுத்ததாக நீங்கள் என்ன சப்ஜெக்ட் படிச்சிங்களோ அந்த சப்ஜெக்டான அப்ளிகேஷன்ஸ் என்ன, அதை எப்படிலாம் அப்ளை பண்ணலாம், அந்த ஆஸ்பெக்டில் நீங்கள் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். பர்டிகுலராக ஏன் அந்த டிகிரி நீங்கள் சூஸ் பண்ணிங்க, இல்லை கிராஸ் டிகிரி ஏதாவது பண்ணியிருக்கலாம், ஏன் மாறுனீங்க. ஸோ இந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் நீங்கள் நிச்சயமாக உங்களை தயார்படுத்திக்கணும். 3வது பார்ட் பார்த்தீங்கன்னா ஃபேமிலி. உங்களோட பேரண்ட் என்ன ஒர்க் பண்ணுறாங்க, என்ன படிச்சிருக்காங்க, அவங்களோட பேக்ரவுண்ட் என்ன, உங்கள் கூட பிறந்தவங்க என்ன படிச்சிருக்காங்க, என்ன ஒர்க் பண்ணுறாங்க, அந்த டிபார்ட்மெண்ட்டை பற்றி தெரிஞ்சுக்கணும். அப்பா ஒரு டிபார்ட்மெண்ட் ஒர்க் பண்ணால் அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அந்த மாதிரி உங்களை சுற்றி இருக்கிற நபர்களோட விஷயங்களை பற்றி நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். அடுத்ததாக ஆக்குபேஷன் தான். நீங்கள் என்ன ஆல்ரெடி நீங்கள் ஏதாவது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கலாம், ஆல்ரெடி டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணலாம், இல்லை ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணலாம். ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் பற்றி உங்களுக்கு தெரியணும். ஒட்டுமொத்தமாக உங்களோட பேரண்ட்
அவங்களோட ஆக்குபேஷன் தெரியணும். உங்கள் சிப்லிங்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களோட ஆக்குபேஷன் பற்றி தெரியணும். உங்களோட ப்ரீவியஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் பொதுவாக அப்பா பேர், அம்மா பேர், அதுக்கு என்ன மீனிங், ஏன் அதை வச்சாங்க, உங்கள் பேருக்கான மீனிங், இந்த மாதிரி சிம்பிளான விஷயங்கள் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அங்கே கேட்டால் தெரியலன்றதை சொல்லக்கூடாது. 3வதாக எக்ஸ்பீரியன்ஸ், உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ். அது வந்து எஜுகேஷனலாகவும் இருக்கலாம், இல்லை வந்து ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸாகவும் இருக்கலாம். ஸோ உங்களை பற்றி நீங்கள் பேசிக்காக நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கேட்டால் சொல்லணும். ஸோ உங்களோட ஹிஸ்ட்ரி எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் பார்த்துக்குங்க. நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, என்ன கம்பெனியில் ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அதை பற்றி ஓரளவுக்கு உங்களுக்கு அடிப்படையான விஷயங்கள்லாம் தெரியணும். அது நேச்சர் ஆஃப் ஒர்க் என்ன, அதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கீங்க, அதோட ரோல் என்ன, ஸோ அந்த ஆஸ்பெக்டில் உங்களுக்கு அதோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன, இந்த ஆஸ்பெக்ட்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். அதில் ஏதாவது டிஃபிகல்ட்டிஸ் ஏதாவது இருந்துச்சா, ஏன் அந்த போஸ்ட்டில் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஏன் அந்த ஜாபுக்கு நீங்கள் போனீங்க, ஏன் அந்த ஜாப்லேருந்து இந்த ஜாபுக்கு வரீங்க, ஏன் கவர்மெண்ட் சர்வீஸ்க்கு வரீங்க, ஏன் குரூப் 1 சர்வீஸ்க்கு வரீங்க, ஏன் அதில் ஸ்பெசிஃபிக்காக டெப்டி கலெக்டர், ஏன் டிஎஸ்பி, ஏன். ஸோ இந்த மாதிரி கேள்விகள் கேட்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக ஜென்ரலாக உங்களோட டிஸ்ட்ரிக்ட், நம்மளோட ஸ்டேட்டு, நேஷன், இந்த ஆஸ்பெக்டில் கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். பர்டிகுலராக உங்களோட டிஸ்ட்ரிக்டோட ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்ட் தெரியணும். இப்போது பேசிக்காக உங்களோட டிஸ்ட்ரிக்டோட நேம் என்ன, ஏன் அந்த பேர் வச்சாங்க, எப்போ உங்கள் டிஸ்ட்ரிக்டை ஃபார்ம் பண்ணாங்க, அதோட ஹிஸ்டாரிக்கல் ஆஸ்பெக்டில் ஏதாவது இம்பார்ட்டன்ஸாக இருக்கும் உங்களோட டிஸ்ட்ரிக்ட்டு. அதேமாரி கல்ச்சுரல் ஆஸ்பெக்ட்டும் பார்த்துக்கணும், ஜியாகிரபிக்கல் ஆஸ்பெக்டும் பார்த்துக்கணும், சோஷியல் ஆஸ்பெக்ட்டு, எவ்வளோ பாப்புலேஷன் இருக்காங்க, எவ்வளோ ரெயின் இருக்குது, என்ன டேம் இருக்குது, என்ன ஹில் இருக்குது, என்ன இண்டஸ்ட்ரீஸ் இருக்குது. ஸோ இந்த ஆஸ்பெக்டில் எல்லாமே பார்த்துக்கணும். ஸோ ஹிஸ்டாரிக்கல், கல்ச்சுரல், ஜியாகிரபிக்கல், சோஷியல் ஆஸ்பெக்ட்டு, அது கடைசியாக எக்கனாமிக்கல் ஆஸ்பெக்ட் பார்த்துக்கணும். ஸோ பேசிக்காக இந்த விஷயங்களை தான் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும். இந்த செல்ஃப் இன்ட்ரோ பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் அந்த ஹாபீஸு, அப்புறம் ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸு, ரோல் மாடல், இதெல்லாம் அவங்க கேட்டால் நீங்கள் சொல்லுங்கள். என்னை பொறுத்த வரைக்கும் நீங்களாக எடுத்தோடனே அதை சொல்ல தேவையில்லை. யூபிஎஸ்சி மாதிரி இது தேவையில்லை. செல்ஃப் இன்ட்ரோ ரொம்ப சுருக்கமாக இருக்கணும். மற்ற விஷயங்கள்லாம் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ஹாபீஸு, இன்ட்ரெஸ்ட்டு, ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ்ஸு, ரோல் மாடல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் மாடல் பொறுத்த வரைக்கும் இப்போ உயிரோடு இருக்கவங்கள, அதுவும் முக்கியமாக பர்டிகுலராக ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஆல்ரெடி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கவங்கள அந்த மாதிரி சொல்கிறத முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஏன் அப்படி அந்த கேள்வி கேட்பாங்க, அதுக்கு கரெக்டான ஒரு பதிலை நீங்கள் சொல்லணும். முடிஞ்ச அளவுக்கு இப்போ இல்லாத லீடர்ஸை வந்து உங்களோட ரோல் மாடலாக சொல்லுங்கள். இல்லை உங்கள் அப்பா, அம்மா, அதாவது அந்த மெம்பர்ஸுக்கு தெரியாத ஒரு ஆளை நீங்கள் சொன்னால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குன்றது என்னோடய பர்சனல் சஜஷன். மற்றபடி இப்போ ப்ரெசன்ட் சர்விங் ஆஃபீஸர், இல்லை ரீசெண்டாக ரிட்டையர்டான ஆஃபீஸர்ஸ்லாம் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுறது பெட்டராக இருக்குன்றது என்னோடய பர்சனல் ஒப்பீனியன். ஸோ அடுத்ததாக நீங்கள் இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு டெய்லி நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக படிக்கணும். ஒரு தமிழ் நியூஸ் பேப்பர் படிக்கணும், ஒரு இங்கிலீஷ் நியூஸ் பேப்பர் படிக்கணும். நிச்சயமாக வந்து ஆன்கோயிங் இஷ்யூஸ் நீங்கள் பார்த்து வச்சுக்கணும். ரெண்டாவது, டிவி பாருங்கள். முக்கியமான ஏதாவது சென்சிட்டிவான இஷ்யூஸ் எதாவது வந்து ரிப்பீட்டடாக போட்டுகிட்டே இருப்பாங்க. ஜஸ்ட் டெய்லியும் ஒரு 1/2 hour வந்து ஏதோ ஒரு சேனலோட நியூஸ் ஒரு 1/2 hour பாருங்கள். அப்புறம் அந்த ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் இருக்கும், டெய்லி நைட்டு 9 to 9:30 ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் கொஞ்சம் கேளுங்க. அது நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு வகையில் இன்டர்வியூவை நல்லா ஃபேஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பேசிக்கான சில விஷயங்களை வந்து அதில் நீங்கள் மூலிமா நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க. அடுத்ததாக இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் பேசிக்காக நீங்கள் ட்ரெஸ்ஸிங், மேலே பொறுத்த வரைக்கும் லைட் கலர் ஷர்ட்டு, டை போட்டுக்குங்க. அது போடலாம், போடாமலும் போகலாம், அது உங்களோட விருப்பம். டார்க் கலர் பேண்ட்டு, நல்லா பாலிஷ்டு ஷூஸு போட்டுக்குங்க. நெயிலெலாம் ட்ரிம் நல்லா கட் பண்ணிவிடுங்க. முக்கியமாக வந்து அதுக்கடுத்து வந்து ரிலிஜியஸ், காஸ்ட்டு, பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணிடணும். அதை கொஞ்சம் பார்த்துக்குங்க. அடுத்ததாக ஃபீமேல் வந்து பார்த்திங்கன்னா லைட் கலர் சேரீ, சுடி இதெல்லாம் லைட் கலராக போடுங்க. அந்த ஹேர் ஃபால் அது ஃப்ரீயாக விட்டு போவீங்களா, அந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது. நல்லா தலை வாரிட்டு போங்க. அதாவது ஃபேஸில் வந்து ஹேர் ஃபால் இருக்கக்கூடாது, தொங்கக்கூடாது, அந்த மாதிரி பார்த்துக்குங்க. நீங்களும் வந்து ரிலிஜியஸ், காஸ்ட்டு, பொலிட்டிக்கல் சிம்பிள்ஸ் எந்த வகையிலும் இருக்கக்கூடாது. அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணுறது பெட்டர். ஸோ அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா இந்த இப்போ வந்து ஒரு 15 days இருக்குது இன்டர்வியூக்கு. இந்த 15 days நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, நிச்சயமாக வந்து நிறைய விஷயங்களை நீங்கள் படிக்கணும், ப்ரிப்பேர் பண்ணணும். பேசிக்கான சில விஷயங்களை ப்ரிப்பேர் பண்ணணும். ஆனால் நர்வஸ் ஆகாதீங்க, பதட்டம் அடையாதீங்க. ஒரு பாசிட்டிவ் திங்கிங் இருந்துக்கிட்டே இருக்கணும், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் இருக்கணும். உங்களால் நல்லா இந்த நேர்முக தேர்வை சிறப்பாக உங்களால் எதிர்கொள்ள முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கையோடு முதல்ல அணுகுங்க. அதில் வாங்குகிற மார்க்கு, ஸ்லாபு அதெல்லாம் எதையுமே யோசிக்காதீங்க. உங்களோட பெஸ்ட்டை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்றத மட்டும் யோசிங்க. மற்றபடி நம்ம மெயின்ஸில் எவ்வளோ மார்க் வாங்கியிருப்போமா,
நம்ம இந்த எவ்வளோ மார்க் வாங்கியிருப்போம், நம்ம அதில் மிஸ் பண்ணிட்டோம், இதில் மிஸ் பண்ண அந்த மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கக்கூடாது. உங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பு இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஸ்லாப் வாங்கணும். ஸோ அதுதான் உங்களோட மெயின் இதுவாக இருக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்லாப்னா 75 மார்க் ஃபஸ்ட்டு ஸ்லாப், செகண்ட் ஸ்லாப்னா 67.5 மார்க் செகண்ட் ஸ்லாப், தேர்ட் ஸ்லாப் வந்து 7.5 அப்படியே ரெடியூஸ் பண்ணுங்கள், 60 மார்க் வரும். ஃபோர்த்து ஸ்லாப் 52.5, ஃபிஃப்த்து ஸ்லாப் வந்து 45 மார்க். ஸோ உங்களோட எய்ம் என்னவாக இருக்கணும்னா ஃபஸ்ட்டு ஸ்லாப் வாங்கணும், அவ்வளோதான் உங்களோட எய்ம். சரிங்களா? ஸோ இந்த இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு பேசிக்காக முதல்ல சவுண்ட் ஸ்லீப் இருக்கணும். நல்லா தூங்குங்க, தினமும் நைட்டு மினிமம் 7 ஹவர்ஸ் தூங்குங்க. நல்லா டயட் எடுத்துக்கங்க, உங்களோட உடம்பை பார்த்துக்குங்க, கோல்டு வரக்கூடாது. ஸோ இப்போ எனக்கு இப்போ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கோல்டு இப்போ தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இந்த மாதிரிலாம் அந்த உங்களுக்கு இன்டர்வியூ டைமில் வந்துச்சுன்னா கம்யூனிகேட் பண்ண முடியாது, வாய்ஸ் டல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இஷ்யூஸ்லாம் இல்லாமல் உங்களோட ஹெல்த்தை பார்த்துக்குங்க. அதனால் நல்லா தூங்கணும், நல்லா டயட் எடுத்துக்கங்க, நல்லா தண்ணி குடிங்க. சம்மர் டைம் நல்லா நிறைய தண்ணி குடிங்க, உங்களோட ஹெல்த்து பார்த்துக்குங்க. அடுத்ததாக பேசிக்காக இந்த இன்டர்வியூவில் சில விஷயங்களை நான் சொல்கிறேன். இன்டர்வியூக்கு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு முன்னாடியே போயிடணும். போகிறப்ப நல்லா கேப் அந்த மாதிரி எதாவது பிடிச்சிட்டு போங்க. ஏன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் போட்டிருப்பீங்க, வெளியில் வந்து ஆட்டோவில் பறந்துட்டு போகிற மாதிரி காற்றுலாம் மேலே போடுற மாதிரி போட்டிங்கன்னா ட்ரெஸ்ஸெல்லாம் கலைஞ்சிரும், ஃபேஸ்லாம் தலைமுடிலாம் கலைஞ்சிரும். அதனால் நல்ல வெஹிக்கிளில் கேபில் நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்சிக்கு ட்ராவல் பண்ணணும். அந்த வெஹிக்கிள் போகிறது மூலயமா உங்களோட ட்ரெஸ்ஸு இதெல்லாம் எதுவும் கலைஞ்சிடக்கூடாது. அதனால் அந்த மாதிரி வெஹிக்கிள் யூஸ் பண்ணுங்கள். கரெக்ட் டைமுக்கு போயிடணும். ஒரு 1/2 ஹவர் இல்லை 1 ஹவருக்கு முன்னாடியே போகிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அங்கே போய் யார்கிட்டையும் எந்த டிஸ்கஸும் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் டேஸில் என்ன கொஷின்ஸ் கேட்டாங்க இந்த மாதிரிலாம் எந்த டிஸ்கஷனும் பண்ணாதீங்க. காமாக இருங்க, நர்வஸ் ஆகக்கூடாது. உங்களை வந்து காலையில் உள்ளே போனதுக்கப்புறம் உங்களை எல்லாமே வெரிஃபை பண்ணிவிட்டு கூப்பிட்டு போய் ஒரு ரூமில் லாட் போடுவாங்க. அப்புறம் இந்த போர்டுன்னு ஒதுக்கி வைப்பாங்க, அங்கே போயிட்டு உங்களை உட்கார வச்சுருவாங்க. அங்கே உட்காந்ததுக்கப்புறமும் தயவுசெய்து யார் கூட எந்த டிஸ்கஷனும் பண்ணாதீங்க. ப்ரீவியஸ் கேண்டிடேட்டில் என்ன கேள்வி கேட்டாங்க அப்படின்றது கூட கேட்காதீங்க, எதுவுமே பண்ணாதீங்க, அமைதியாக உட்காந்துருங்க. இப்போது இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் அரவுண்டு ஒரு 30 மினிட்ஸ் நடக்கலாம். 15 மினிட்ஸ் டு 30 மினிட்ஸ் வந்து இன்டர்வியூ வந்து போகும். சரிங்களா? உள்ள என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி டோரை நாக் பண்ணுங்கள், இல்லை அங்கே திறந்து விடுறதுக்கு ஆள் இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் நீங்கள் டோர் நாக் பண்ணுறீங்களோ நாக் பண்ணலையோ மே கமின் சார் அப்படின்ற ஒரு வார்த்தையை நீங்கள் கேட்டுட்டு தான் உள்ளே போகணும். அவங்க உள்ளேருந்து எஸ் கமின் ஏதோ ஒரு உங்களுக்கு வந்து சவுண்ட் ஒரு வர சொல்லுவாங்க. சொன்னதுக்கப்புறம் நீங்கள் உள்ளே போகணும். உள்ளே போகிறப்ப நீங்கள் வந்து உங்களோட பாடி லாங்குவேஜ் பார்ப்பாங்க, எப்படி நடக்கிறீங்க அப்படின்றது பார்ப்பாங்க, எப்படி நீங்கள் கேட்குறீங்கன்றதை கேட்பாங்க, எப்படி நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்றத பார்ப்பாங்க. ஸ்ட்ரைட்டாக நடந்து போங்க. நடந்து போகிறப்ப எத்தனை மெம்பர்ஸ் இருக்காங்க, மேல் இருக்காங்களா ஃபீமேல் இருக்காங்க, எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்றத ஜஸ்ட் அசஸ் பண்ணுங்கள். ஒருவேளை ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்கன்னா நீங்கள் போய் நின்றுட்டு தான் போயிட்டுருக்கப்பயே நீங்கள் குட் மார்னிங் சொல்லக்கூடாது. நடந்து போயிட்டுருக்கப்பவே குட் மார்னிங் சொல்லக்கூடாது, அது தப்பு. நடந்து போயிட்டு அந்த சேருக்கு பக்கத்தில் நின்றுட்டு நல்ல ஒரு ஜென்டில் ஸ்மைலோட ஃபீமேல் மெம்பர் இருந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு குட் மார்னிங் மேம், எத்தனை பேர் இருந்தாலும் ஒரே ஒரு குட் மார்னிங் மேம். அதேமாதிரி மேல் மெம்பர்ஸ் இருந்தாங்கன்னா எத்தனை பேர் இருந்தாலும் எல்லாத்துக்கும் ஒரே ஒரு குட் மார்னிங் சார், அவ்வளோதான். இது வந்து மொத்தமாக எல்லாரையும் பார்த்துடணும். ஸ்பெசிஃபிக்காக யாராவது ஒருத்தர் மட்டும் பார்த்து சொல்லக்கூடாது. மொத்தமாக மேடம் வந்து 2 பேர் இருந்தாங்கன்னா 2 பேருக்கு சேர்த்து குட் மார்னிங் மேம், அவ்வளோதான். 2 பேரையும் பார்த்துடணும். மேல் வந்து 3 பேர் இருந்தாங்கன்னா குட் மார்னிங் சார், அவ்வளோதான். 3 பேரையும் பார்த்துருங்க. தமிழில் சொல்கிறதா இருந்தாலும் சொல்லலாம், வணக்கம் ஐயா இல்லை வணக்கம் அம்மா, எப்படினாலும் நீங்கள் சொல்லிக்கலாம். உங்களோட விருப்பம் தான். தமிழில் சொல்கிறதாலும் ஓகே, இங்கிலீஷில் சொல்கிறதாலும் ஓகே. அப்புறம் இந்த வணக்கம் சொல்கிறப்ப கை கூப்பி தான் சொல்லணும் அப்படின்றதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் அது நான் கட்டாயம் கிடையாது. உங்களுக்கு இயல்பாகவே கை கூப்புற பழக்கம் வருது, உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குன்னா தாராளமாக நீங்கள் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு கை கூப்பிலாம் நீங்கள் வணக்கம் சொன்னது கிடையாது அப்படின்னா தயவுசெய்து அவாய்ட் பண்ணிடுறது பெட்டர். இங்கே கை கூப்பி வணக்கம் சொல்கிறதால மார்க்கு கூட போடுவாங்க அப்படிலாம் கிடையாது. உங்களோட பர்சனாலிட்டி, நீங்கள் அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய ரெஸ்பெக்ட் கரெக்டாக கொடுக்குறீங்களா, அவ்வளோதான். அது போதும் என்னை பொறுத்த. இது என்னோடய பர்சனல் சஜஷன். அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் இண்டிவிஜுவலாக பண்ணக்கூடாது, மொத்தமாக பண்ணால் போதும் விஷ் பண்ணுறது. ஸோ இதுதான் பேசிக்காக விஷ் பண்ணுறதுல இதுதான். விஷ் பண்ணதுக்கப்புறம் அவங்க உங்களை உட்கார சொல்லுவாங்க. உட்கார சொன்னதுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் நீங்கள் போய் உட்காரணும். இல்லை உட்காந்ததுக்கப்புறம் தேங்க்ஸ் சொல்லக்கூடாது, இம்மீடியட்டாக ரெஸ்பான்ஸ் பண்ணணும். உட்காருங்க, யூ மே சிட் சம்திங் ஏதோ ஒன்று சொல்லுவாங்க, அங்கே வந்து ஒரு கமாண்ட் வரும். ஸோ சொன்ன உடனே இம்மீடியட்டாக யார் சொல்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் உட்காரணும். உட்கார்றப்பயே வந்து நல்லா ஸ்ட்ரைட்டாக உட்காரணும். நல்லா சேரில் வந்து கம்ப்ளீட்டாக இந்த சேரை முழுவதுமாக நீங்கள் உட்காரணும். உங்களோட பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்கணும்.
கை வந்து 2 கையும் ஒன்றா வச்சுக்கக்கூடாது. 2த்தையும் என்ன சொல்கிறது, 2 கையோட ஹேண்ட்ஸை வந்து எல்லாமே பிணையக்கூடாது. ஸோ கை 2யும் தனியாக வச்சுக்கங்க. உங்களோட தை மேலே நீங்கள் வச்சுக்கங்க. இல்லை அந்த சேரோட இது இருக்கு இல்லையா, ஹேண்ட் ரெஸ்ட் இருக்கு இல்லையா, அங்கே கூட நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இதுதான் நீங்கள் பேசிக்காக உள்ளே போயிட்டு உட்கார்ற விஷயம். வச்சுட்டு நீங்கள் ஜஸ்ட்டு அவங்கள பாருங்கள். ஜென்டில் ஸ்மைல் பண்ணாவே போதும். ஜென்டில் ஸ்மைல் இருக்கணும். ரொம்ப சிரிக்கக்கூடாது. ரொம்ப வந்து பயத்தையும் காட்டக்கூடாது. எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக இருக்கணும். நார்மல் எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கணும். ஸோ அவங்க வந்து உங்கள்கிட்ட செல்ஃப் இன்ட்ரோஸ் கேட்கலாம், இல்லைனா டைரெக்டாக கொஷின் கூட கேட்கலாம். எப்படி வேணால் இருக்கலாம். ஒரே ஒரு விஷயம், நீங்கள் வந்து எந்த ஒரு விஷயத்தையும் அவங்கக்கிட்ட எதிர்பார்க்கக்கூடாது. எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் எதிர்பார்க்கக்கூடாது. எல்லாமே கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுறாங்களா, அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் நம்மக்கிட்ட கம்ஃபர்டபுளாக இருக்கா, நல்லா ப்ளசண்ட்டாக இருக்கா, இல்லை அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. சில எக்ஸ்ப்ரெஷன் வேணும்னே உங்களை இரிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில எக்ஸ்ப்ரெஷன் உங்களை வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்கவே கூடாது. அதனால் அவங்கக்கிட்டேருந்து எந்த ஒரு எக்ஸ்ப்ரெஷனையும் முதல்ல எதிர்பார்க்காதீங்க. என்ன விஷயம் அப்படின்னா, அந்த நேர்முக தேர்வில் நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கீங்க, நேர்மையாக இருக்கீங்க, தெளிவாக இருக்கீங்கன்ற ஒரு விஷயத்தை மட்டும்தான் பார்ப்பாங்க. மெயினாக இதுதான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது உண்மையாக இருக்கீங்கன்னா, ஒரு கேள்விக்கு பதில் தெரியுமா தெரியாதா, தெரிஞ்சதை தெளிவாக சுருக்கமாக சொல்லணும். தெரியலனா தைரியமாக தெரியலன்றது அக்செப்ட் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு இது. 2வது, தெரிஞ்ச விஷயத்தை தெளிவாக சுருக்கமாக சொல்லணும். விரிவாக தேவையில்லை, தெளிவாக சுருக்கமாக சொன்னாவே போதும். 3வது வந்து பார்த்திங்கன்னா, தைரியமாக சொல்லணும். ஒரு விஷயத்தை வந்து அந்த எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது வந்து தெரிஞ்ச கேள்விக்கும் எப்படி நீங்கள் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்களோ, உங்களோட ஃபேஷியல் எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்கோ, உங்களோட டோன் எப்படி இருக்கோ, அதே மாதிரி தான் தெரியாத கேள்விக்கும் உங்களோட டோன் இருக்கணும், உங்களோட எக்ஸ்ப்ரெஷன் இருக்கணும். ஸோ தெரியாதுன்றதுக்கு உங்களுக்கு மார்க்கு கிடையாது. முதல்ல அதை புரிஞ்சுக்கிங்க. நீங்கள் எப்படி அதை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்றதுக்கு தான் மார்க்கு. ஒரு 10 கேள்வி கேட்டு 4 கேள்விக்கு உங்களுக்கு பதில் தெரியலைனாலும் பிரச்சனையே இல்லை. அதுக்காக மார்க்கு குறைக்க போகிறது இல்லை. என்னோடய பர்சனல் சஜஷன், ஒப்பீனியன் இது. 4 கேள்விக்கு ஆன்சர் தெரியலனாலும் அதை தைரியமாக நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா போதும், நிச்சயமாக ஃபஸ்ட் லேப் கிடைக்கும். அவ்வளோதான். உண்மையாக இருக்கீங்களா, தைரியமாக இருக்கீங்களான்றதை பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கேள்வி கேட்குறாங்க இல்லையா, கேள்வி கேட்குறத நல்லா உள் வாங்கிக்கிங்க. என்ன கேள்வி கேட்குறாங்க அப்படின்றத உள் வாங்கிக்கணும். கம்ப்ளீட்டாக அவங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்றத கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பதில் சொல்லுங்கள். அவங்க கேள்வி கேட்குறப்பவே நீங்கள் பதில் சொல்லக்கூடாது, ஆரம்பிச்சிடக்கூடாது. உங்களுக்கு தெரிஞ்ச விஷயன்றதால, சரிங்களா? அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அவங்க கேள்வி கேட்டு முடிச்சிட்டாங்களா அப்படின்றத நீங்கள் ஒரு தடவை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் உங்களோட பதிலை சொல்லணும். அந்த பதில் சொல்கிற விதம் வந்து நம்ம எப்படி மெயின்ஸில் ப்ரெசன்டேஷன் பண்ணுவோம்ல, ஃபஸ்ட்டு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அப்புறம் அந்த பாடியில் வந்து ஸ்ட்ரக்சர்டாக வந்து ஹெட்டிங்ஸ்லாம் கொடுத்துட்டு அப்புறம் கன்க்ளூஷன் ஒன்று கொடுப்போம்ல, இதே மாதிரி தான் உங்களோட பதிலும் இருக்கணும். ஒரு விஷயம் கேட்குறாங்கன்னா அந்த விஷயத்தோட ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்டு அந்த விஷயத்தோட அப்படியே ஸ்ட்ரக்சர் பண்ணி நீங்கள் ஆன்சர் வெர்பலாக அதை கம்யூனிகேட் பண்ணணும். லாஸ்ட்டாக ஒரு விஷயத்தை உங்களோட இது என்ன ஒப்பீனியன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பேலன்ஸ்டு ஒப்பீனியனாக உங்களோட ஃபீட்பேக் நம்ம லாஸ்ட்டு கன்க்ளூஷன் கொடுப்போம் இல்லையா, அந்த மாதிரி நீங்கள் உங்களோட பதில் இருக்கணும். உங்களோட ஆன்சர் கம்யூனிகேஷன் ஸ்ட்ரக்சர்டாக இருக்கணும். அதை நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் தான் வரும். நிறைய கொஷின் ஆன்சர் நீங்கள் நிறைய மார்க் இன்ட்ரி போகிறப்ப நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ஒரு தெளிவான ஒரு பதில் சொல்கிற ஒரு பழக்கம் உங்களுக்கு வந்துடும். அப்புறம் ஒப்பீனியன் பேஸ்டு கொஷின்லாம் கேட்டால் அந்த பேலன்ஸ்டாக இருக்கணும். ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பாயிண்ட்டில் எடுத்துடக்கூடாது. பேலன்ஸ்டாக தான் இருக்கணும் உங்களோடது, சரிங்களா? ஐ கான்டாக்ட் ரொம்ப முக்கியம். ஸோ ஐ கான்டாக்ட் வந்து மேலே கீழே சைடில் அப்படிலாம் பார்க்கக்கூடாது. யார் கேள்வி கேட்குறாங்களோ அதாவது கேள்வி யார் கேட்குறாங்களோ அவங்கள பார்த்து பதில் சொல்ல ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப நேரம் நீங்கள் பதில் சொல்கிற மாதிரி இருந்தால் சைடில் இருக்க மெம்பர்ஸ் எல்லாமே பாருங்கள். இதுதான் பேசிக்கான சில விஷயங்கள். இதில் வந்து இதை முடிச்சுட்டு எக்ஸிட் ஆகிறப்ப உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சது, நீங்கள் கிளம்பலான்னு சொல்லுவாங்க. ஸோ உடனே நீங்கள் ஷாக் ஆகிடக்கூடாது. அவ்வளோதானா அப்படின்ற நினச்சி ஒரு எக்ஸ்ப்ரெஷன் நீங்கள் காட்டிடக்கூடாது. ஸோ அதையுமே நீங்கள் வந்து என்ன எக்ஸ்ப்ரெஷனில் இருந்தீங்களோ அதே எக்ஸ்ப்ரெஷனில் உட்காந்துக்கிட்டே ஒரு தேங்க்யூ சார்னு சொல்லிவிடுங்க. தேங்க்யூ சார்னு சொல்லிவிட்டு அப்புறம் எந்திரிச்சிட்டு தேங்க்ஸ் சொல்ல வேண்டாம். என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சரியான விஷயமா எனக்கு தெரியல. பட் உட்காந்துட்டே தேங்க்ஸ் சொல்லுங்கள். தேங்க்ஸ் சொல்லிவிட்டு ஒன்ஸ் எழுந்திரிச்சிட்டிங்கன்னா நீங்கள் அவங்ககிட்ட எந்த கம்யூனிகேஷனும் பண்ணக்கூடாது. உங்களோட இன்டர்வியூ முடிஞ்சுது. ஸோ எந்திரிச்சதுக்கப்புறம் நீங்கள் அவங்கள பார்க்கவும் கூடாது. அவங்களோட எக்ஸ்ப்ரெஷன் எப்படி இருக்குது, நல்லா இருக்காங்களா, கம்ஃபர்டபுளாக இருக்காங்களா அப்படின்ற விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்கக்கூடாது. நீங்கள் தேங்க்யூ சொன்ன உடனே எந்திரிச்சு நீங்கள் பாட்டுக்கு வந்துக்கிட்டே இருக்கணும். பின்னாடி திரும்பி பார்க்கக்கூடாது. என்ன ஸ்பீடில் போனீங்களோ அதே ஸ்பீடில் வெளியே வரணும். இது ரொம்ப முக்கியம். அதே பாடி போஸ்டர் வந்து அதே மெயின்டைன் பண்ணணும். நீங்கள் எப்படி உள்ளே போகிறப்ப கம்பீரமாக எப்படி போனீங்களோ அதே மாதிரி கம்பீரமாக வெளியே வரணும். தயக்கத்தோடவும் எப்படி நம்ம பண்ணோம் அந்த கன்ஃபியூஷனோட வெளியே வரக்கூடாது. தெளிவான மனநிலையில் உள்ளே போன மாதிரி அதே தெளிவான மனநிலையில் வெளியில் வரணும். தைரியமாக வாங்க. ஸ்பெசிஃபிக்காக
இந்த இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்ற சில விஷயங்களை சொல்கிறேன். அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். சார் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும். மேடம் அப்படின்னு சொல்லி தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஒரு மேடமாக இருந்தால் முடிக்கிறப்ப மேடம்னு சொல்லி முடிங்க, சார்னு சொல்லி முடிங்க. ஒவ்வொரு சென்டென்ஸும் இடையில சார்னு சொல்லாதீங்க. அவங்களுக்கு கொடுக்குற மரியாதை கொடுக்கணும். ரொம்ப நம்ம வந்து என்ன சொல்கிறது, ஒவ்வொரு சென்டென்ஸ்க்கும் சார் மேடம்னு சொல்லக்கூடாது. சரிங்களா? ஒரு கொஷின் கேட்டதுக்கப்புறம் அந்த ஆன்சரோட ஸ்டார்டிங் வேர்ட் சாராக இருக்கணும். ஆன்சரோட முடிக்கிற இடம் சாராக இருக்கணும். அப்போனா நீங்கள் சார்னு சொல்லிட்டிங்கன்னா முடிச்சிட்டிங்கன்னு இன்டெரக்டாக நீங்கள் அவங்களுக்கு உணர்த்துற மாதிரி இருக்கும். அதனால் அந்த டைமில் மட்டும்தான் நீங்கள் சொல்லணும். அவங்களுக்கு உரிய மரியாதையை நீங்கள் கொடுக்கணும். உங்களோட மிஸ்டேக் ஏதாவது இருந்தால் அவங்க சொல்லுவாங்க. போர்டு மெம்பர்ஸ் சில நேரத்தில் சொல்லி கொடுப்பாங்க, இது தப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி ஏதாவது இருந்தால், உண்மையிலே தப்பாக இருந்தால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணிக்கணும். எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நல்லா போல்டாக அக்செப்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் நேர்மையாக பேசுங்க. மனசாட்சிக்கு என்ன தோணுதோ அதை பேசுங்க. ரொம்ப அரகண்ட்டாக ஆர்கியூ பண்ணக்கூடாது. உங்களோட ஆன்சர் வந்து லாஜிக்கலாக இருக்கணும். உங்களோட ஆன்சர் வந்து ஒரு விஷயத்தை, ஒரு ஒப்பீனியன் ஏதாவது சொல்கிறீங்கன்னா அந்த ஒப்பீனியனில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்களோட வியூவில் நீங்கள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கணும். மாறிடக்கூடாது. வியூ பொறுத்த வரைக்கும் உங்களோட ஒப்பீனியன் ஒன்று இருக்குன்னா, என்னோடய ஒப்பீனியன் என்னை பொறுத்த வரைக்கும் நான் இப்படி தான் நினைக்கிறேன் அப்படின்றது தான் சொல்லணுமே தவிர, அதில் ரொம்ப அதுதான் சரி அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடாது. இல்லை உங்களோட ஒப்பீனியனை வந்து அவங்க சொன்னதுக்கப்புறம் ஸ்டாண்டை மாற்றிடவும் கூடாது. சரிங்களா? ஸோ அந்தளவுக்கு நீங்கள் உங்களோட வியூவில் நீங்கள் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும், தெளிவாக இருக்கணும். அதுதான் ஸ்ட்ராங்காக இருக்கணும். மிஸ்டேக்ஸை அக்செப்ட் பண்ணிக்கணும் அதே நேரத்தில். அடுத்து தான் எதெல்லாம் செய்யக்கூடாது சில விஷயங்கள் நான் வந்து சொல்கிறேன். இப்போ வந்து அன்னெசரி டீட்டெயில்ஸு, ஸ்டோரிஸு, ரூமர்ஸு இதெல்லாம் வந்து நீங்கள் அப்படியே சொல்லக்கூடாது. ஏன்னா இப்போ நிறைய இந்த சோஷியல் மீடியாவாகட்டும், டிவி ஆகட்டும், வர செய்திகள் எல்லாம் முக்கால்வாசி பொய்யான தகவல்கள் தான். அதை அப்படியே கேட்டுட்டு அப்படியே நீங்கள் அப்படிலாம் பேசக்கூடாது. அதே மாதிரி ரொம்ப எக்ஸாகரேட்டாக உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுதுன்றதுக்காக அதை பற்றி ரொம்ப தேவையில்லாத விஷயங்கள்லாம் நீங்கள் சொல்லக்கூடாது. என்ன கேள்வி கேட்குறாங்களோ கேள்விக்கான பதிலை மட்டும்தான் சொல்லணும். அதை தாண்டி உங்களுக்கு அதிகமாக தெரியுதுன்றது நீங்கள் அவங்களுக்கு சொல்லணுன்றது அவசியமே கிடையாது. ஸோ அன்னெசரி டீட்டெயில்ஸு, ஸ்டோரிஸு, ரூமர்ஸை தயவுசெய்து போர்டு மெம்பர்ஸ்கிட்ட பேசக்கூடாது. அப்புறம் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு ஆன்சர் பண்ணுறது, அப்புறம் கொஞ்சம் தெரியாததுக்கு ரொம்ப நேரம் யோசிக்கிறது, அப்படிலாம் இருக்கக்கூடாது. எல்லாத்துக்குமே பொறுமையாக தெளிவாக ஒரு 1 or 2 செகண்ட் மட்டும் டைம் எடுத்துகிட்டு ஆன்சர் பண்ணுங்கள். தெரிஞ்சாலும் தெரியலனாலும் உங்களோட ரெஸ்பான்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்கணும். ஆர்குமெண்ட்டே பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரீம் வியூ போயிடக்கூடாது. கவர்மெண்ட்டை கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. எனி கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் கவர்மெண்ட் ஸ்கீம் எதையுமே கிரிட்டிசைஸ் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள். ஸோ பேசிக்காக நீங்கள் உள்ளே போகிறப்ப ப்ராப்பர் சல்யூட்டேஷன் இருக்கணும். வரப்பையும் கரெக்டாக தேங்க்ஸ் சொல்லிட்டு வரணும். உங்களோட ட்ரெஸ் நீட்டாக இருக்கணும். முக்கியமாக ஏதாவது தலைவர்கள், அதாவது வந்து இப்போ எக்ஸாம்பிள் மினிஸ்டர் அந்த மாதிரிலாம் கேட்குறப்போ நீங்கள் ஹானரபிள் அப்படின்னு சொல்லலாம். இதே வந்து எம்பி, எம்எல்ஏ சொன்னால் ரெஸ்பெக்டட்னு சொல்லலாம், மதிப்பிற்குரிய அப்படின்னு சொல்லலாம். இல்லை மாண்புமிகு, மினிஸ்டர்ஸ்லாம் மாண்புமிகு அப்படின்னு சொல்லலாம். டக்குன்னு பேர் அப்படியே சொல்லிடக்கூடாது. இப்போ ஒரு ஐஏஎஸ் உங்கள் டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் பேர் என்னன்னு கேட்டால் டக்குன்னு ஒரு கலெக்டர் பேர் அப்படியே சொல்லிடக்கூடாது. மதிப்பிற்குரிய அப்படின்னு சொல்லுங்கள், இல்லை ரெஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுங்கள். அது மாதிரி கரெக்டான ஒரு வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் பேசுகிறது கரெக்டாக உங்களுக்கு கேட்கணும், ஆடிபிளாக இருக்கணும், பயப்படக்கூடாது, பதட்டப்படக்கூடாது. சரிங்களா? உங்களோட பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்கணும். அதில் கொஞ்சம் நிறைய மார்க் இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேனலாக நீங்கள் பார்க்குறப்ப தான் உங்களுக்கு அந்த நிறைய இடத்துல ஃபீட்பேக் வந்து டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அந்த ஃபீட்பேக் இருக்கும். ஸோ அதை எல்லாமே நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். நிறைய எல்லா இன்ஸ்டியூட்லையும் என்னை பொறுத்த வரைக்கும் ரெஜிஸ்டர் பண்ணிக்கோங்க. எல்லா இன்ஸ்டியூட்லேயும் ஒரு பேனல் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பேனலை நீங்கள் ஒரு மார்க்காச்சும் நீங்கள் அட்டன் பண்ணணும். அவங்களோட சஜஷன்ஸ் என்ன கொடுக்குறாங்க, நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னு அப்படிலாம் நீங்கள் வந்து என்ன சொல்கிறது, நெகட்டிவாக சொல்கிறாங்க அப்படின்லாம் போகாமல் விட்டுறாதீங்க. நெகட்டிவ் தான் நமக்கு வேணும். ஸோ நம்ம என்ன தப்பு செய்கிறோம் அப்படின்றத திருத்திக்கிட்டு அதை சரி பண்ணிக்கிட்டு அடுத்தடுத்த மார்க் நல்லபடியாக அட்டன் பண்ணுங்கள். உங்களை நீங்களே வந்து இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸோ இல்லை டீக்ரேட் பண்ணிக்காதீங்க, நினச்சிக்காதீங்க. ஸோ நல்ல பாசிட்டிவ் மைண்டோடு இருங்க. நல்லா இன்ட்ராக்ட் பண்ணணும், மெம்பர்ஸ் கூட நல்லா பேசணும், தெளிவாக இருக்கணும். உங்களோட டெம்பர் வந்து நீங்கள் எந்த சுச்சுவேஷன்லையும் விட்டுறக்கூடாது, கரெக்டாக மெயின்டைன் பண்ணணும். ஆர்கியூமெண்ட் பண்ணக்கூடாது, கம்பேர் பண்ணக்கூடாது, டென்ஷன் ஆகக்கூடாது. ஸோ இதெல்லாம் பேசிக்கான சில விஷயங்கள். இந்த இன்டர்வியூ முடிஞ்சதுக்கப்புறம் எப்படி நீங்கள் போனீங்களோ அதே மாதிரி வெளியே வாங்க. நிச்சயமாக இந்த விஷயத்தை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கனாவே போதும். உங்களுக்கு உங்கள் மனசாட்சிக்கு நேர்மையாகவும் உண்மையாகவும் நீங்கள் பதில் சொன்னீங்கன்னாவே போதும். நிச்சயமாக உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் தான் கிடைக்கும். ஸோ இது எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை ரொம்ப சுருக்கமாக சொல்லியிருக்கேன். இப்போ மார்க் இன்டர்வியூக்கு நிறைய பேர் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க. April 2 மார்க் இன்டர்வியூ வந்து நடத்த போகிறேன். உங்களுக்கு பர்சனலாக வாட்ஸ்அப் மெசேஜ் வரும், டீட்டெயில்ஸ் அனுப்புவோம். உங்களோட பயோடேட்டா நான் வாங்கிட்டேன் கூகுள் ஃபார்மில், அதுவே போதும். ஸோ மார்க் இன்டர்வியூ April 2 இருக்கும்.
உங்களுக்கு என்றைக்குன்னு சொல்லிட்டு இன்டிமேஷன் வாட்ஸ்அப் மூலயமா வரும். நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள், நல்லா கான்ஃபிடெண்ட்டாக அப்ரோச் பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுக்கு இந்த குரூப் 1 இன்டர்வியூவில் ஃபஸ்ட் லேப் கிடைக்கும், நல்ல சர்வீஸ் கிடைக்கும். வாழ்த்துக்கள்.